வணக்கம். ஸ்ரீமத் பாகவதத்தின் அடுத்த அத்தியாயம் 24. பல்லக்கு சுமந்த பரத முனிவர். ஒரு நாள் வழக்கமாக நித்திய கர்மானுஷ்டங்களை முடித்துக்கொண்டு நதிக்கரையிலே பரதன் தியானத்தில் அமர்ந்தான். அப்போது நதிக்கரைக்கு மான் ஒன்று நீர் அருந்த வந்து சேர்ந்தது. நீர்க்கரையிலே இறங்கி நீரை அருந்தி கொண்டிருக்கும் போது தூரத்தே சிங்கத்தின் கர்ஜனை கேட்டது. அது பெண்மான், நிறை கர்ப்பிணி வேறு. சிங்கத்தின் கர்ஜனையை கேட்டதும் மிகவும் பயத்தால் அதன் உடல் குலுங்கி தள்ளியது. அப்போது அதன் கர்ப்பம் நழுவி விடவே ஜலத்தில் விழுந்தது. துள்ளிய மான் கரையிலே பந்தி விடவே அதன் உயிர் பிரிந்து விட்டது. நீரிலே விழுந்த மான் குட்டி தத்தளித்தது. கரையிலே தியானத்தில் அமர்ந்திருந்த பரதன் அக்காட்சியை கண்டதும் பெரிதும் விசனமுற்றான். அந்த குட்டியிடம் பரிவு கொண்டு எழுந்து சென்று அதை தண்ணீரில் இருந்து காப்பாற்றினான். ஆசிரமத்துக்கு திரும்பிய போது அனாதரவாக நின்ற அந்த மான்குட்டியையும் தன்னோடு அழைத்து வந்தான். அந்த குட்டிக்கு பால் கொடுத்து காட்டு மிருகங்களினால் ஆபத்து நேராவண்ணம் அள்ளும் பகலும் ரட்சித்து வந்தான். சகல பந்தங்களையும் துறந்த பகவத் தியானம் ஒன்றையே குறியாக கொண்டு வந்த பரதனுக்கு புதிய பந்தம் உண்டாகிவிட்டது. மான் குட்டியின் நலனை கவனிப்பதிலேயே அவன் கவனம் சென்றது. சதா அதை பற்றியே சிந்தித்து வந்தான். ஆசிரமத்தில் ஓடி திரியும் போது கொஞ்ச நேரம் அதை காணாவிட்டால் அதற்கு என்ன ஆபத்து நேர்ந்து விட்டதோ என்ற வண்ணம் உள்ளம் துடியாய் துடிக்கும். அதை கண்டதும் ஓடிப்போய் கட்டியணைத்து முத்தமிட்டால்தான் அவன் பரிதவிப்பு அடங்கும். இவ்வாறு இருந்து வரும்போது பரதனுடைய அந்திம காலம் நெருங்கியது. அந்த நேரத்திலும் அவனுக்கு மான்குட்டி நினைவு போகவில்லை. அவன் இறந்துவிட்டால் மான்குட்டி அனாதியாகிவிடுமே என்று வருந்தினான். உயிரை விடும்போது மான்குட்டி நினைவே அவனிடம் நிறைந்திருந்ததால் அடுத்த பிறவியில் மிருக சரீரத்தை அடைந்தான். பரதன் மிருகமான ஜனனம் எடுத்ததால் பூர்வ ஜென்மத்தில் செய்த தவத்தால் ஞானத்தையும் பூர்வ ஜென்ம வாசனையையும் கொண்டிருந்தான். எத்தனையோ யாக கர்மாக்களை செய்து சீரும் சிறப்புடன் வாழ்ந்துவிட்டு சர்வ பரித்தியாகம் செய்த நிலையில் உலகருடைய ஆசிரமத்தில் இருந்து வரும்போது அந்திம காலத்தில் மான்குட்டியிடம் பந்தம் கொண்டதன் விளைவாக இந்த மிருக ஜென்மம் எடுக்க நேர்ந்தது என்பதை நன்கு உணர்ந்தான். ஆகவே தாயையும் பரிஜனங்களையும் விட்டுவிட்டு தனியே ஆசிரமத்தை அடைந்தான். அங்கே புல், செடி, கொடிகள், சருகுகள் ஆகியவற்றை ஆதாரமாக உட்கொண்டு ஆசிரமத்தில் இருந்து வரும் முனிவர்களுக்கிடையே பழகி அவர்களால் கூறப்படும் சத் விஷயங்களில் மனத்தை செலுத்தியவனாய் இருந்து வந்தான். அந்த ஜென்மமும் முடிவடைந்தது. அடுத்து மறுபடியும் மானிட பிறவி எடுத்தான். ஆங்கீங்கரச கோத்திரத்தை சேர்ந்த பிராமணன் ஒருவன் இருந்தான். அவன் சகல சாஸ்திரங்களிலும் தேர்ந்தவன். அவனுக்கு பரம சீடர்களான 9 குமாரர்கள் பிறந்தனர். அந்த பிராமணர்களுக்கு மற்றொரு மனைவியும் உண்டு. அவளிடத்தில் ஒரு பெண்ணும் பிள்ளையும் இரட்டையாய் பிறந்தார்கள். அந்த பிள்ளையே மான் ஜென்மத்தில் விடுத்த பரதன் ஆவான். பிறந்ததிலிருந்தே பரதன் எதிலும் பற்றில்லாதவனாகி பித்தனை போல இருந்து வந்தான். தான் சக்கரவர்த்தியாக விளங்கியதும் மான் குட்டி ஒன்றிடம் அந்திம காலத்தில் பரிவு காட்டியதன் விளைவாக மான் ஜென்மத்தை அடைந்ததும் அவன் மறக்கவில்லை. ஆகவே அந்த மானிட ஜென்மத்தையும் ஒழித்து எப்போதும் ஸ்ரேயஸையே அடைவோம் என்பதை எண்ணியே அவன் நாட்களை கடத்தி வந்தான். யாரிடமும் பேசுவதில்லை, எதையும் விரும்பி கேட்பதில்லை. ஆகாரம் போட்டபோது சாப்பிடுவது, அதுவும் எதை கொடுத்தார்களோ அதை உண்பது. மற்ற வேளைகளில் அவன் மனம் போனபடி திரிவான். அவனை பித்தன் என்றும் பைத்தியக்காரன் என்றும் கேலி செய்தனர். அதனையும் அவன் பொருட்படுத்தவில்லை. அழிய போகிற இந்த உடலை எப்படி அழைத்தால் என்ன என்று தன்னிச்சையாக திரிந்து வந்தான். தந்தைக்கு அந்த பிள்ளையிடம் மிகுந்த பாசம். மற்ற பிள்ளைகளைப் போல அவன் விளங்காவிட்டாலும் அதற்காக அவனுக்கு ஒரு குறையும் வைக்க விரும்பவில்லை. காலா காலத்தில் உபநயனம் செய்து வைத்து அத்தியனமும் சொல்லி வைத்தான். பரதனுக்கு இதுவெல்லாம் மனது செல்லுமா? தான் எப்போது இந்த ஜென்மத்தை ஒழிக்கப் போகிறோம் என்று அவன் காத்து கொண்டிருக்கிறானே, அவனுக்கு எதற்கு இந்த கர்மாக்கள் எல்லாம்? தந்தையோ விடவில்லை. பையனுக்கு விருப்பமில்லை என்பதையும் அவன் எதையும் கிரகித்துக் கொள்வதில்லை என்பதையும் அறிந்திருந்தாலும் தன் முயற்சியை நிறுத்தவில்லை. வேத சாஸ்திரங்களையும் சொல்லி வைக்க முயற்சித்தான். பரதனோ ஒன்று கிடக்க ஒன்று செய்து வந்தான். துக்கம் சுகம் என்ற பாகுபாடு இல்லாத ஜடமாக இருந்து வந்தான். தந்தையின் காலம் முடிந்தது. பரதனின் தாய் அவனையும் அவன் சகோதரிகளையும் மூத்தாள் வசம் ஒப்புவித்துவிட்டு கணவனை பிரிந்து வாழ விரும்பாது உயிரை விட்டார். தந்தை இருக்கும் வரையில் பரதனுக்கு குடும்பத்திலேயே ஓரளவு அரவணைப்பு இருந்து வந்தது. அவன் மரணத்துக்கு பிறகு அது மறைந்துவிட்டது. அவன் சகோதரர்கள் அரவணைப்பில் என்று ஒதுங்கினர். கீழ்த்தரமான வேலைகளில் அவனை ஈடுபடுத்தினர். வயலிலே காவல் காக்கும் பொறுப்பு அவனுக்கு விழுந்தது.
பரதனோ எதை பற்றியும் சிந்திக்கவில்லை. வாய் திறந்து பதில் சொல்லவில்லை. அவர்கள் சொன்ன வேலை அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் செய்து வந்தான். அவர்கள் அவனை பித்தன் என்று அழைத்தால் பித்தனை போல் நையாண்டி காட்டுவான். மற்றவர்களோ பரதனுடைய உண்மை சுரூபத்தை உணராது அவனை தங்கள் விருப்பத்திற்கேற்ப வேலை வாங்கினர். வேலை வாங்கியதற்கேற்ப எவருமே கூலி கொடுப்பதில்லை, சொற்பமாகவே கொடுப்பார்கள். அவர்கள் எவ்வளவு கொடுத்தார்கள் என்பதை கூட அவன் கவனிப்பதில்லை. ஒவ்வொரு சமயங்களில் வேலை வாங்கி கொண்டு கூலி கொடுக்காது அவனை அனுப்பிவிடுவதும் உண்டு. இடுப்பிலே அழுக்கேற்றிய கந்தல் துணியுடன் அவனை பார்ப்பவர்கள் யாருமே அவன் பிராமணன் என்பதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். கருத்து போய் காட்சியளித்த பூநூல் தான் அவன் பிராமணன் என்பதற்கு சாட்சியாக இருந்தது. மற்றபடி உருவம், தோற்றம், செய்கை 3 விஷயங்களில் அவன் நிலை மாறுபட்டிருந்தது. இவ்வாறு இருந்து வரும்போது ஒரு நாள் தனக்கு புத்திரன் பிறக்க வேண்டும் என்பதற்காக ஒருவன் பத்ரகாளிக்கு பூஜை முதலியன செய்விக்க ஏற்பாடு செய்தான். பூஜையின் முடிவில் மனிதன் ஒருவனை பலி கொடுக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அன்றிரவு காளி கோயிலில் பூஜைக்காக ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும் போது பலியிடுவதற்காக கொண்டு வரப்பட்டிருந்த மனிதன் தப்பித்து ஓடிவிட்டான். வேலைக்காரர்கள் பதறி போய்விட்டார்கள். எஜமானனுக்கு விஷயம் எட்டுவதற்குள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று அந்த மனிதனை நாற்புறமும் இருட்டிலேயே தேடிக்கொண்டு வந்தார்கள். அப்போது வயலின் அருகே பரன் மீது அமர்ந்து பரதன் காவல் காத்து கொண்டு வருவதை கண்டனர். அவன் தனியாக இருப்பதை கண்டதும் அவர்கள் சந்தோஷமடைந்து அவனை கொண்டு காரியத்தை ஒருவாறாக ஒப்பேற்றி விடலாம் என்று முடிவு செய்தனர். அவனை சூழ்ந்து கொண்டு பயமுறுத்தி கயிற்றினால் கை கால்களை கட்டி அவனை தூக்கி கொண்டு சென்றனர். கோயிலை அடைந்ததும் அவனுக்கு ஸ்நானம் செய்வித்து புதிய வஸ்திரங்களை அணிவித்தனர். நெற்றியிலே திலகமிட்டு மார்பிலே சந்தனம் பூசி கழுத்திலே மலர் மாலைகளை அணிவித்து காளியின் முன் கொண்டு போய் நிறுத்தினர். பரதனோ வாயை திறக்கவில்லை. நடப்பது நடந்தே தீரும் என்ற எண்ணத்தில் அவர்கள் செய்கைகளுக்கு உட்பட்டு நின்றான். அப்படியாவது அந்த ஜென்மத்தை விரைவிலே ஒழித்து விடலாமே என்ற எண்ணம் போலும். ஆனால் பரம பாகவதனாக அவனுக்கு ஊறு நேர்வதை தேவி அனுமதிப்பாளா? பக்தனை காப்பாற்ற எந்த நேரமும் காத்திருக்க மாட்டாளா? பூஜைகள் முடிவுற்றதும் பூசாரி கொடுவாளை கையில் ஏந்தி கொண்டு பலி கொடுக்க தயாரானான். பரதனை தேவியின் முன்பு நிறுத்தி பூசாரி கத்தியை ஓங்கினான். அப்போ ஹூங்கார சப்தம் கேட்டது. விக்கிரகத்திலிருந்து தேவி கோர ரூபத்தோடு வெளிப்பட்டாள். பயங்கரமான உரிமையவளாய் பரதனை பலி கொடுக்க காத்திருக்கும் அவர்கள் மீது பாய்ந்தாள். அவர்கள் சிரங்களை புல்லறிவது போல் அறிந்து தள்ளினாள். அங்கு குழுமியிருந்தோரை துவம்சம் செய்து பின்னர் அந்தர்தானமானாள். பரதனோ அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சிகளை கண்கொட்டாது பார்த்து கொண்டு நின்றான். தேவி மறைந்ததும் கோயிலை விட்டு வெளிப்பட்டான். திரும்பவும் தன் வீட்டிற்கு போக விருப்பமின்றி மனம் போனவாறு சுற்றத் தொடங்கினான். யாராவது அவன் நிலையை கண்டு உணவு கொடுத்தால் சாப்பிடுவது, இல்லையேல் அதற்காக எங்கும் போய் கேட்பது இல்லை. இந்த விதமாக இஷுமகி என்ற ஆற்றின் தீரத்தை அடைந்தான் பரதன். அங்கே சிந்து சவ்வீர சேதாதிபதியான ரகுகுணன் என்பவன் பாடி இறங்கினான். அவன் கபிலர் ஆசிரமத்தை அடைந்து மகரிஷியை சேவிக்க எண்ணம் கொண்டு புறப்பட்டு வந்தான். அந்த ஆற்றங்கரையில் இரவு நேரத்தை கழிக்க தங்கியிருந்தான். மறுநாள் புறப்படும் போது அரசனை சுமந்து செல்லும் பல்லக்கு தூக்குபவர்களில் ஒரு ஆளை காணவில்லை. பல்லக்குக்காரன் வேறு ஆளை தேடிய போது ஆற்றின் தீரத்திலே திரிந்து கொண்டிருக்கும் பரதனை கண்டான். கருத்து வாட்டசாட்டமான தேகத்தை உடைய பரதனை கண்டதும் அவனை உபயோகிக்கப்படுத்தி கொள்ளலாம் என்று எண்ணியவனாய் அருகில் நெருங்கி பரதனுடைய கைகளை பற்றி இழுத்து வந்து பல்லக்கை சுமக்குமாறு உத்தரவிட்டான். பரதனும் வார்த்தை பேசாது பல்லக்கை தோளிலே சுமந்தவனாய் நடக்கத் தொடங்கினான். பல்லக்கு சுமப்பவர்களுக்கு ஒரே ரீதியில் அடி எடுத்து வைத்து நடப்பார்கள். அப்போதுதான் பல்லக்கு ஆடாது செல்லும். பரதனோ இந்த லோகத்து சிந்தனையே இல்லாமல் தோளில் பல்லக்கை சுமந்தபடி நடந்தான். மற்றவர்களுக்கு ஈடாக அவனால் காலடி எடுத்து வைக்க முடியவில்லை. அதனால் பல்லக்கு குலுங்கியது. உள்ளே அமர்ந்திருந்த அரசன் காவலர்களை கடிந்து கொண்டான். அவர்களோ அரசனை பணிந்து, அரசே, எங்கள் மீது தவறில்லை. பல்லக்கு சுமப்பவரில் ஒருவன் சரியாக நடக்கவில்லை. அவனை எச்சரித்துள்ளோம் என்று தெரிவித்துள்ளனர். அத்துடன் அவர்கள் பரதனையும் கடிந்து கொண்டனர். பரதன் அவர்கள் வார்த்தைகளை காதில் வாங்கி கொண்டதாக தெரியவில்லை. அவன் தன் போக்கில்தான் சென்றான். அரசனுக்கோ கோபம் பொறுக்க முடியவில்லை. திரையை விலக்கி பரதனை பார்த்தான். அடே தம்பி, உடம்பு வலிக்கப் போகிறதடா, மெதுவாக தூக்கடா, கட்டான உடம்பு இளைத்து போய்விட போகிறது, பூ போல நடந்து போடா என்று கேலியாக கூறினான். அப்போதும் பரதன் தன் போக்கில் சென்றான். அரசன் ஏளனமாக கூறிய வார்த்தைகளை கொஞ்சமும் பொருட்படுத்தவில்லை. தன்னை நோக்கி கூறப்பட்டதாகவே அவன் எடுத்துக்கொள்ளவில்லை. அரசனின் சீற்றம் அதிகமாகிவிட்டது. பல்லக்கின் வெளியே தலையை நீட்டி, அடே மூர்க்கா, நீ என்ன சவமா?
உன் உடலில் உணர்ச்சி இல்லை, நான் சொல்லியும் கவனிக்காது உன் போக்கில் போகின்றாயே, ராஜ தண்டனையை பற்றி நீ அறியாயோ என்று கடிந்து கொண்டான். பரதன் வெளிப்பட்டு அரசன் முன் வந்தான். அவன் முகத்திலே கோபம் ஏதும் காணப்படவில்லை. அரசனை நோக்கி புன்முறுவல் செய்தான். இந்த அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாளை காண்போம். நன்றி, வணக்கம்.